இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமீபத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் யாரும் கோவிலுக்கு போகாதீங்க, பாவம் பண்ணுறவங்க தான் கோவிலுக்கு போவாங்க, நீங்கள் சினிமாவுக்கு போங்க, கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். அவருக்கு மறுப்பு இதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நாம் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சினிமாவுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு காலகட்டத்தில் சினிமா பார்க்காம யாராலையும் இருக்கவே முடியாது. அதனால் நல்ல திரைப்படங்கள் வரும்போது நீங்கள் குடும்பத்தோடு போய் சினிமா பாருங்கள். இன்றைக்கி சினிமா பார்க்குறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. நான் நல்ல திரைப்படம்லாம் பார்ப்பேன். ஆனால் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஔவை சொன்னார் இல்லையா? வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வரும்போது, நான் ஜாதகம் பார்க்குறேன் இல்லையா, அப்போ கேட்பாங்க, அம்மா கடன் பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, இன்னும் சொந்த வீடு அமையலை, குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதுக்கு என்னதாம்மா பண்ணுறது அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கோவில்களை சொல்லுவேன். இந்தந்த கோவில்களுக்கு போங்க. நான் எப்போவுமே கோவில் வழிபாடு தான் சொல்லுவேன். ஒரு கோவிலுக்கு போய் சாமிக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி முடித்த உடனே அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும், இனிமே என் பிரச்சனையை இந்த தெய்வம் பார்த்துக்கும், இந்த சாமி பார்த்துக்கும், நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடாது அப்படின்னு நம்ம மனசில் நம்புகிறோம்ல, அந்த நம்பிக்கை மனசில் ஒரு தெம்பு வரும் பாருங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, உடம்புல நோய் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகளோட கோவில்களுக்கு போய் என்னை நல்லா வச்சுக்கப்பா, நான் உன்னை நம்புகிறேன், என்னை கைவிட்டுட்டாத அப்படின்னு சொல்லும்போது மனசில் ஒரு நம்பிக்கை வரும்ல, நமக்கே ஒரு ஆறுதல் கிடைக்கும்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கோவில் வழிபாட்டில் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க. அதோட பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கணும் சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் சொல்லுது இல்லையா? யூனிவர்ஸ்க்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ், பிரபஞ்சம் உங்கள் மனசு எதை ஆசைப்படுதோ அதை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்க்கும் அப்படின்னு. அந்த பிரபஞ்ச சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கோவிலை கட்டி வச்சாங்க. அது அதிகமாக கிடைக்கக்கூடிய வழிகளெல்லாம் அவங்க ஏற்படுத்தி தான் கோவில் அமைப்பே வச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு கோவிலுக்கு போய் நம்ம வேண்டுதலை சொல்லும்போது நிச்சயமாக அது நிறைவேறும். அதனால கோவிலுக்கு போகணும். சரி, இப்போ கோவிலுக்கு போகிறதுனால, சாமி கும்பிடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கான். நான் அவனுடைய வரிகளை உங்களுக்கு சொல்கிறேன். பாரதி எப்பேற்பட்ட மகா கவிஞன். அவன் இறந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? இப்போ பாரதி நினைவு நூற்றாண்டு விழாவை நம்ம கொண்டாடணும் சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் இறந்து 100 வருடங்கள் ஆன பிறகும் இன்றைக்கும் என்ன மாதிரி மேடை பேச்சாளர்கள்லாம் மேடையில் பேசும்போது பாரதி சொன்னான் பாரதி சொன்னான்னு சொல்கிறோன்னா, அவனுடைய வாக்கு என்பது எப்பேற்பட்ட ஒரு தெய்வ வாக்கு. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா கவிஞன் தான் பாரதி. மக்கள் எல்லாரும் பாரதியை மேற்கோள் காட்டி தான் பேசுறாங்க இல்லையா? அவன் சொல்றான், பக்தியினால் இந்த பாரினில் விளைந்திடும் நன்மைகள் கேளடி. உன்கிட்ட பக்தி உணர்வு இருக்கா? ஆன்மீக உணர்வு இருக்கா? நீ தெய்வத்தை நம்புறியா? நீ கோவிலுக்கு போறியா? உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? பாரதி சொல்றான், பக்தியினால் இந்த பாரினில் விளைந்திடும் நன்மைகள் கேளடி. முதல் விஷயம் சொல்றான், சித்தம் தெளிவடையும். நம்ம எல்லாருக்கும் அறிவுன்னு ஒன்று இருக்கு, புத்தின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஞானம். இந்த சித்தம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்களே, அது முதல்ல தெளிவாயிரும். யார்கிட்ட பழகலாம், யார்கிட்ட பழகக்கூடாது, எது சரியான முடிவு, எது தப்பான முடிவு, இப்போ இதை செய்யலாமா வேணாமா, சித்தம் தெளிவாக இருக்கும், குழப்பமே இருக்காது. சித்தம் தெளிவடையும். செய்யும் காரியம் யாவினும் செம்மை சேரும். நீ பக்தியோட இருந்தீனா, கடவுளை வணங்கிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு ஒரு வேலை செஞ்சீனா, செய்யும் காரியம் யாவிலும் செம்மை சேரும். 1-2 காரியம் இல்லை, தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்றாங்கல்ல, அதை தான் சொல்றான் பாரதி. நீ என்ன காரியம் பண்ணாலும் அது ஜெயிக்கும், அதில் நீ ஜெயிச்சிருவ. இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே வரான், நிறைய சொல்றான். சோம்பல் அழியும், உடல் சொன்னபடி நடக்கும்,
எப்பவுமே நம்ம உடம்பு நாம சொல்றபடி நடந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். இப்படி சொல்லிக்கிட்டே வர பாரதி ஒரு வரியில சொல்றான், சந்ததி வாழும்னா, உன் சந்ததி வாழும், உன் வம்சம் வாழும், நல்லபடியாக வாழும், அதுக்காகவாவது பக்தியோட இரு, அதுக்காகவாவது கோவிலுக்கு போ. எதுக்கு நம்ம கோவிலுக்கு போறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம வம்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு தானே. அதனால நீங்க கோவில்களுக்கு போங்க, கடவுளை நம்புங்க. இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்காக மட்டுமே. என்னோட பதிவெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன்னா, கடவுளை நம்புறவங்க, என்ன நம்பி இவங்க சொல்ற அந்த பதிகத்தை சொன்னா, பாசுரத்தை சொன்னா நல்லது நடக்கும்னு நம்பி பண்றாங்களே, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதனால நம்பிக்கையோட கோவில்களுக்கு போங்க. கோவில்களுக்கு போறது அவசியம். கோவில்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்றோன்னே தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருந்திருப்போம். கடவுள்கிட்ட என்னை பார்த்துக்கோன்னு பொறுப்பை நம்ம ஒப்படைக்கும் போது நம்ம மனசுல ஒரு தெளிவு வருது, நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, நம்ம மனசுல ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லையா? அது கோவில் வழிபாட்டில் தான் கிடைக்கும். கோவிலுக்கு போகிற போது யாரும் பாவம் பண்ற யாரும் போக மாட்டாங்க. பாவம் பண்றவங்க தான் கோவிலுக்கு போவாங்கன்னு அவர் அந்த வீடியோல பேசியிருந்தாரு. அப்படி கிடையாது. கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் கோவிலுக்கு போவாங்க. நல்லா இருந்தா நாம ஏன் கோவிலுக்கு போக போறோம் இல்லையா? அப்போ நீங்க உங்க கஷ்டத்துக்கு கோவில்களுக்கு போகிற போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உங்கள் கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுக்கும். அதனால கோவில் வழிபாடு மிக மிக அவசியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.